Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 2 dimensional arrays பார்க்க போறோம். அப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன சார் அப்படி நீங்க கேட்டிங்கனா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் 1 dimensional arrays. சோ நேத்தி கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொன்னேன் 1 dimensionalக்கும் 2 dimensionalக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இப்ப ஒரு rectangular subscript போடுவோம் இல்லையாப்பா int a of 5 அப்படி நம்ம யூஸ் பண்ணிருப்போம் arraysல. ஓகே இது வந்து 1 dimensional array அதாவது ஒரு rectangular open subscript close subscript இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1 dimensional arrays. இப்போ புதுசா ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் நம்ம 2 dimensional arrays ரெண்டு rectangular subscript இருக்க போகுது பாருங்க அப்ப int a of 5 5 So இதுதான் ரெண்டு rectangular subscript நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க அப்ப இதுக்கு பேர் வந்து என்ன அப்படினா 2 dimensional arrays. So என்ன சார் எதுக்கு சார் ரெண்டு இவ்ளோ இருக்கு அரேஸ்லயே வந்து 1 dimensional சொல்றீங்க 2 dimensional சொல்றீங்க அதுக்கு அப்புறம் அரேஸ்ல வேற என்ன இருக்குன்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ் மல்டி டைமென்ஷனல் அப்படினா more than 2 rectangular subscript இருக்கணும்பா int a of 5 5 5 அப்படி இருந்துச்சுனா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி டைமென்ஷனல் அப்படினு சொல்லுவோம் புரியுதாப்பா இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீலடா மோஸ்ட்லி இந்த 2 dimensional arrays அப்படிங்கறதெல்லாம் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் அடிஷன் மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது மாதிரி எல்லாம் நம்ம சம் போடும்போது இந்த 2 dimensional arrays நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே பாப்பா சோ 1 dimensional arraysங்கிறது sorting searching இதுக்கு எல்லாமே நம்ம வந்து 1 dimensional arrays யூஸ் பண்ணுவோம் Is it clear? So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த 2 dimensional arrays தான் பார்க்க போறோம். இதுல என்ன எக்ஸாம்பிள் புரோகிராம் நம்ம பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்க்க போறோம்பா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்க்க போறோம். இந்த புரோகிராம் பார்க்க போறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் அடிஷன் என்ன? மேட்ரிக்ஸ் அடிஷன்னா நம்ம எப்படி ஒரு அடிஷன்னாலே வந்து ஒரு a வையும் b ஐயும் கூட்டி c ல போடுறது தான் அடிஷன். ஆனா மேட்ரிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க For example, நம்ம ஒரு 3x3 matrix எடுத்துக்கலாமே A plus B matrix. Okay. அப்ப 1 2 3 1 2 3 1 2 3. எங்க 1 2 3 1 2 3 1 2 3. இப்ப எனக்கு A வையும் B ஐயும் ஆட் பண்ணி C ல ஸ்டோர் பண்ணனும் இதுதான்ப்பா மேட்ரிக்ஸ் அடிஷன் சோ இதுல என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a of 0, 0 எழுதலாமாப்பா 0, 0 இது 0, 1 இது 0, 2 அப்படிதானே சொல்லுவோம் மேட்ரிக்ஸ்ல நம்ம அடுத்து இத 1, 0 1, 1 1, 2 எங்க 2, 0 2, 1 2, 2 அதே மாதிரி தான்ப்பா B மேட்ரிக்ஸும் 0, 0 0, 1 0, 2 எங்க 1 0 1 1 1 2 எங்க 2 0 2 1 2 2 இப்ப C of நல்லா கவனிங்க C of இங்க பாருங்க 0, 0 0, 1 0, 2 1, 0 1, 1 1, 2 2, 0 2, 1 2, 2 இப்ப C of 0, 0 ல என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் C of 0, 0 equal to A of 0, 0 plus B of 0, 0 அதானப்பா மீனிங் அப்ப A of 0, 0ங்கிறதுல என்ன நமக்கு ஆன்சர் வரணும்னா A of 0, 0 யும் plus B of 0, 0 யும் கூட்டி C of 0, 0 ல போடுங்க அதான் மீனிங் அப்ப A of 0, 0 ல என்ன இருக்கு 1 இருக்கு plus B of 0, 0 ல என்ன இருக்கு 1 இருக்கு அப்ப C of 0, 0 வேல்யூ வந்து 2 புரியுதா இதையும் கூட்டி எங்க போடுவோம் இதுதான் மேட்ரிக்ஸ் அடிஷன் அடுத்ததா பாருங்க C of 0, 1 வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் A of 0, 1 plus B of 0, 1 அதானப்பா மீனிங்
அப்போ a of 0 1ல என்ன இருக்கு 2 இருக்கு ப்ளஸ் b of 0 1ல என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 4. c of 02 வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். இதையும் அதாவது 02 ப்ளஸ் 02 a of 02 ப்ளஸ் b of 02 அப்போ 6 தான் எனக்கு ஆன்சர். இஸ் இட் கிளியர்? a of 02வையும் b of 02வையும் கூட்டிட்டேன்னா எனக்கு c of 02 கிடைச்சிடும். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷனுங்கிறது அப்படிதான்டா. அப்போ 10 சொல்லுங்க பார்ப்போம். c of 10 வேல்யூ என்ன? a of 10 ப்ளஸ் b of 10 எனக்கு ஆன்சர் வந்து 2. இஸ் இட் கிளியர்? அதுக்கப்புறம் c of 1,1 என்னப்பா ஆன்சர் வரும்? a of 1,1ஐயும் ப்ளஸ் b of 1,1ஐயும் கூட்டணும் 4. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கூட்டணும். அதாவது a of 1,2 ப்ளஸ் b of 1,2 கூட்டினீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 6 வரணும். c of 2,0 வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். a of 2,0வையும் b of 2,0வையும் கூட்டணும் 2. அதே தான் 4 6. இஸ் இட் கிளியர்? இதுதான்ப்பா மேட்ரிக்ஸ் அடிஷன். இதுக்கு தான் நம்ம சி ப்ரோக்ராம் போட போகிறோம். புரியுதா என்னன்னு? நல்லா கவனிச்சுக்கங்க. இது எப்படி நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சாதான் ப்ரோக்ராம் எழுதும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னா என்ன? c of 0,0 வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான்ப்பா மேட்ரிக்ஸ் அடிஷன். நவ் we are going to write the program for matrix addition. இதில் தான் நம்ம கிளாஸில் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் நெஸ்டட் ஃபார் லூப்பில் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம்? நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் printf தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஏதாவது ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ணணும், அதுக்காக printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நெஸ்டட் ஃபார் லூப்பில். இப்போ வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்? we are going to use the scanf statement. ஏன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ a மேட்ரிக்ஸ் வேல்யூ வாங்கணும்டா. 1 2 3 1 2 3 1 2 3 வாங்கணும். இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தது எல்லாமே என்னென்னா ஏல 1 2 3 இப்படி இது மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தோம். ஏல ஒரு 3 வேல்யூஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதனால சிங்கிள் ரெக்டாங்குலர் சப்ஸ்கிரிப்ட் எனக்கு இருந்தால் போதும். now I am going to get the value for the matrix format. அப்போ I need ரெக்டாங்குலர் சப்ஸ்கிரிப்ட் வந்து எத்தனை வேணும்? 2 வேணும் எனக்கு. இஸ் இட் கிளியர்? அதனால தான் இதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அரேஸை யூஸ் பண்ணுறோம் மேட்ரிக்ஸில். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறேன். ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for j is equal to 0, j less than 3, j plus plus, open braces, scanf percentage of d ampersand a of ij, close braces. இது வந்து இன்னர் ஃபார் லூப்புக்கான க்ளோஸ் braces, இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்புக்கான க்ளோஸ் braces. இதில் நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்ததுல என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இங்கே பாரு, நம்ம இது வரைக்கும் scanf ஸ்டேட்மெண்ட்டில் scanf percentage of d ampersand a of I மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து புதுசாக இன்னொரு ரெக்டாங்குலர் சப்ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ரோன்னு சொல்லுவோம், இதை வந்து காலம்னு சொல்லுவோம். 2 டைமென்ஷனல் அரேஸில் எங்கே ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கே ஜேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் இட் கிளியர்? ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத உங்களுக்கு பார்த்தாச்சு. ஸோ இதுதான்ப்பா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மேட்ரிக்ஸ் அடிஷனில். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 0, 0 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ளே வரும். நெஸ்டட் ஃபார் லூப்புக்குள்ளே j is equal to 0, 0 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. இது வந்து அவுட்டர் ஃபார் லூப், இது இன்னர் ஃபார் லூப். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது இங்கேயும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஸ்கேன்ஆஃப்னாலே ஏதோ ஒரு வேல்யூ வாங்க போகுதுன்னு அர்த்தம். யூசர்கிட்டேருந்து எதோட வேல்யூ வாங்க போகுது? a of ij வேல்யூ வாங்க போகுது. அப்போ a of ijனா என்ன? a of 0, 0 வேல்யூ வாங்க போகுது. புரியுதாப்பா? ஸோ அடுத்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், a of 0, 0 வேல்யூ வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? மறக்கல? இஸ் இட் கிளியர்? இன்னர் ஃபார் லூப்பில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? j ++ எழுதியிருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ அதே தான் இருக்கும். i is equal to 0ன்னு
ஜேவோட வேல்யூ மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், j is equal to 1ன்னு சொல்லிட்டு. அப்போ 1 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும், எங்க a of ij, அதாவது 0, ஜேவோட வேல்யூ தான் இப்போ 1. இப்போ என்ன வாங்க போகிறோம், a of 0 1 வேல்யூ வாங்க போகிறோம். நல்லா கவருங்க, 0 0, இது வந்து a மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். 0 1 0 2, இங்கே 1 0 1 1 1 2. ஓகே, இங்கே 2 0 2 1 2 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன வேல்யூ வாங்கியிருக்கோம், a of 0 0 வேல்யூ வாங்கியிருக்கலாமாப்பா, 1ன்னு வாங்கிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பில் a of 0 1 வேல்யூ வாங்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு யூசர்ட்டேருந்து வாங்குறோன்னா 2ன்னு வாங்கிட்டோம். அப்போ மூணாவது ஸ்டெப் பாருங்கள், ஐயோட வேல்யூ 0 தான், ஜேவோட வேல்யூ தான் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கள் J++க்கு போகிறதுனால. ஓகே, அப்போ ஜேவோட வேல்யூ 2ஆக மாறிடும். 2 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும், எங்கே வந்து எதோட வேல்யூ வாங்க போகுது, a of 0 2. இஸ் இட் கிளியர்? ஏன்னா ஐயோட வேல்யூ 0 தான், ஜேவோட வேல்யூ 2, a of 0 2 வேல்யூ வாங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3ன்னு வாங்குகிறோம், அப்போ 3ன்னு வாங்கிட்டோம். புரியுதாப்பா? அப்போ 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நாலாவது ஸ்டெப் பாருங்க, நாலாவது ஸ்டெப்பு i is equal to 0, j is equal to இப்போ என்ன வேல்யூ நடக்கும், ஜேவோட வேல்யூ இங்கே 3ன்னு மாறிடும். ஏன்னா J++ இங்கே இருக்கு இல்லையா, ப்ரோக்ராம் வந்து இன்னர் ஃபார் லூப்பை தான் சுற்றிட்டு இருக்கு, இன்னும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகல. இஸ் இட் கிளியர்? அப்போ 3 less than 3 பார்க்கும், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். நாலாவது ஸ்டெப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. இஸ் இட் கிளியர்? அப்போ அஞ்சாவது ஸ்டெப் என்ன நடக்கும் பாருங்க, ப்ரோக்ராம் அஞ்சாவது ஸ்டெப்பில் எங்கே போவோம், எப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ the program goes to outer for loop. அப்போ ஐயோட பழைய வேல்யூ 0வாக இருந்திருக்கும். அஞ்சாவது ஸ்டெப்பில் now I value is equal to 1ஆக மாறிடும். ஏன்னா I++ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு அவுட்டர் ஃபார் லூப் போகும்போது இது எக்ஸிக்யூட் ஆகும் I++ங்கிறது. அப்போ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 1 less than 3 பார்க்குறேன், கண்டிஷன் இஸ் ட்ரூ. இஸ் இட் கிளியர்? கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும், j is equal to, இப்போ ஜேவோட வேல்யூ என்னப்பா, இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது, திருப்பி ப்ரோக்ராம் அவுட்டர் ஃபார் லூப் போயிட்டு திருப்பி இன்னர் ஃபார் லூப் வரும்போது ஜேவோட வேல்யூ ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்துக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஜேவோட வேல்யூ 0. அப்போ 0 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எதோட வேல்யூ வாங்க போகுது, a of ij, அதாவது a of ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 0, இந்த வேல்யூ வாங்குது, a of 1 0 வேல்யூ வாங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர்ட்டேருந்து 1ன்னு வாங்குறேன். ஓகே, அப்போ ஆறாவது ஸ்டெப் பாருங்க, ஆறாவது ஸ்டெப் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போகும், again it will goes to inner for loop. once inner for loop வந்துருச்சுன்னா அதை தான் சுத்தம், அது கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். அப்போ i is equal to 1, j is equal to 1, 1 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. ஒரு வேல்யூ வாங்க போது எதோட வேல்யூனா a of 1 1, ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு வாங்குறேன்னா யூசர்கிட்டேருந்து இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது ஏழாவது ஸ்டெப் சொல்லுங்க பார்ப்போம், i is equal to 1, j is equal to now 2, 2 less than 3 பார்க்கும், கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் a of 1 2 வேல்யூ நான் யூசர்ட்டேருந்து வாங்குறேன். இஸ் இட் கிளியர்? அப்போ 3ன்னு வாங்குறேன். எட்டாவது ஸ்டெப் பாருங்க, ஐயோட வேல்யூ 1, j is equal to 3 மாறிடும், 3 less than 3 பார்க்குறோம், கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். Is it clear? So condition fail ஆயிட்டா again my program goes to outer for loop. outer for loopல என்ன I++ எக்ஸிக்யூட் ஆகுமாப்பா திருப்பி. அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும், incremented by 1. okay, now I value is equal to 2, 2 less than 3 பார்க்கும், condition is true. condition true ஆகி திருப்பி inner for loopல வரும்போது what is the value of j? the j value will be 0 again. okay, so 0 less than 3 பார்க்கும், condition is true. condition true இருந்துச்சுன்னா இப்போ எதோட வேல்யூ வாங்க போகுது, a of I வேல்யூ என்னப்பா 2, j வேல்யூ 0, a of 2 0 வேல்யூ வாங்குது, 1ன்னு நான் வாங்குறேன். is it clear? அப்போ 10வது ஸ்டெப் பாருங்க, ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள்ரா. இந்த கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மேட்ரிக்ஸ் அடிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். 10வது ஸ்டெப் பாருங்க, எங்கே போவோம், 9th ஸ்டெப்பு
again it will goes to inner for loop. I value is equal to 2, j value is equal to 1. Incremented by 1. So பழைய value 0, இப்போ 1 ன்னு மாறிடுது. அப்போ condition 1 less than 3 ஆன் பார்க்குது, condition true. A of 2, 1 value நான் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். இப்போ 2ன்னு வாங்கிட்டேன் யூசர்கிட்ட. ஓகே, அடுத்தது again my program goes to inner for loop. 11வது ஸ்டெப்பு I is equal to 2, j is equal to 2, 2 less than 3 ஆன்னு பார்க்குறேன், condition true. அப்போ A of 2, 2 வேல்யூ வாங்குறேன், 3ன்னு வாங்கிட்டேன்டா. ஓகே, அப்போ 12th ஸ்டெப் பாருங்க. I is equal to 2, j is equal to 3ன்னு மாறும், 3 less than 3, condition is false. 13வது ஸ்டெப்பு it will goes to outer for loop. எங்க I++ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடும், 3 less than 3 ஆன்னு பார்க்கும். எப்படி சார் 3 less than 3? இந்த கண்டிஷனை தானே செக் பண்ணுது. 3 less than 3 ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ outer for loop கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு இங்கே வந்துடும் என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல். ஓகே, இன்னர் ஃபார் லூப் ஃபெயில் ஆகிட்டா எங்கே வரும், அவுட்டர் ஃபார் லூப் ஆகிட்டா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே பாரு, ஐ காட் த 3, 3x3 மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். எப்படி 3x3 மேட்ரிக்ஸில் வேல்யூஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத இந்த ஃபார் லூப் மூலமாக நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால இந்த JIங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதா இல்லையாடா? போன சிங்கிள் டைமென்ஷனல் அரேஸில் வெறும் I மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், ஏன்னா ரோ மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இஸ் இட் கிளியர்? இப்போ வந்து ரோ காலம் எனக்கு வேல்யூஸ்லாம் வேணும், அதனால நான் I use one more for statement. அதனால nested for statementல scanf நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த nested for statementல ஒரு scanf நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே வேல்யூஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எனக்கு வேல்யூஸ் நான் வாங்கிட்டேன். இப்போ யாராவது யூசர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டே எனக்கு 5x5 மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு வேணும் வேல்யூஸ் வாங்கன்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், இந்த இடத்துல 3 எடுத்துகிட்டு 5ன்னு போட்டிங்கன்னா 5x5 மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் நான் வாங்கிடுவேன். புரியுதா இல்லையாப்பா? 10x10 மேட்ரிக்ஸ் எழுதுங்க அப்படின்னா 10 போட்டுருவீங்க. இந்த இடத்துல 10 போட்டிங்கன்னா எனக்கு 10x10 மேட்ரிக்ஸுக்கான வேல்யூஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இஸ் கிளியர்? அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது தெரியுது இல்லையாப்பா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான்ப்பா நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. மேட்ரிக்ஸ் அடிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் த ப்ரோக்ராம். void main ஒரு ஓப்பன் பிரேசஸ் டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன பண்ணுறேன், int a of 5, b of 5, c of 5. எனக்கு 3 மேட்ரிக்ஸ் தேவைப்படுதுடா. ஏன் அப்படின்னா a மேட்ரிக்ஸு, b மேட்ரிக்ஸு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி c மேட்ரிக்ஸில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 3 அரே தேவைப்படுமா இல்லையாப்பா? அதனால தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று மறந்துட்டோம் பாரு, a of 5, 5, b of 5, 5, c of 5, 5. Okay, because here we are using 2-dimensional arrays. நம்ம single dimensional declare பண்ணியிருந்தோம். அப்படி போடக்கூடாது. I, j. Is it clear? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஐன்னு சொல்லுவோம், இதை வந்து ஜேன்னு சொல்ல போகிறோம்டா. இது ரோ, இது காலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 2-dimensional அரேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ரெக்டாங்குலர் சப்ஸ்கிரிப்ட், ஓப்பன் சப்ஸ்கிரிப்ட், க்ளோஸ் சப்ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 2-dimensional அரேஸ். வேர் we are using this kind of 2-dimensional array means we are using in the matrix format calculations. Is it clear? இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். for I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for j is equal to 0, j less than 3, j plus plus, scanf percentage of d ampersand a of I j, close braces, close braces. இது எதுக்கு சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன் ப்ரோக்ராமை. I is equal to 0, I less than 3, I plus plus, for j is equal to 0,
j less than 3 j plus plus. Open braces scanf percentage of d ampersand b of I j. Close braces, close braces. பாருங்கடா ரெண்டு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு சார்? நார்மலாக அடிஷனுக்கு என்னடா தேவைப்படும்? ஏ வேல்யூ ஒன்று வாங்கணும், பி வேல்யூ ஒன்று வாங்கணும். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? மேட்ரிக்ஸ் அடிஷன். அப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஃபார் நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், பி மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நான் ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூ வாங்கிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மெட்ஸ் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நான் வாங்கிடுவேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், ஏன் சார் இதுலேயே நான் 2% ஆஃப் டி போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதலாமா? percentage of d ampersand a of ij, ஓகே, ampersand b of ij வாங்கிடலாமே சார். எதுக்கு சார் தனித்தனியாக ஒரு ஃபார் லூப்பை போட்டிங்கன்னா எரர் வரும். என்ன எரர் வருங்கிறத நான் உனக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன். ஸோ இப்படி தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான இன்புட் நம்ம வாங்க முடியும். இஸ் இட் கிளியர்? அதனால ஏ மேட்ரிக்ஸுக்கு தனியாக ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட், இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த ப்ராசஸ் முடியும் போது நான் ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூ வாங்கியிருப்பேனாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா 1 2 3 1 2 3ன்னு வாங்கியிருப்பேன். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நான் என்ன வாங்கியிருப்பேன்? பி மேட்ரிக்ஸ் வேல்யூ வாங்கியிருப்பேன். 1 2 3 1 2 3 1 2 3. இதை எங்கே எழுதிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே எழுதிக்கிறேன் பாரு. ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 வாங்கிட்டேன். பி மேட்ரிக்ஸும் இங்கே வாங்கிட்டேன். பி மேட்ரிக்ஸ் 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேப்பா. ஸோ அப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் ஏ மேட்ரிக்ஸ் வாங்கிட்டேன், இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பி மேட்ரிக்ஸ் வாங்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சிம்பிள், சி மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் ரெண்டையும் கூட்டி. அதுக்காக இன்னொரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for j is equal to 0, j less than 3, j plus plus, open braces, c of ij equal to a of ij plus b of ij, close braces, close braces. இது தாண்டா மேட்ரிக்ஸ் அடிஷன். இதுதான் ப்ராசஸிங். இதுங்க தான் நான் என்ன பண்ண போகிறேன்? மேட்ரிக்ஸை வந்து ரெண்டு ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி சி மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத ஒரு சின்னதாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் ப்ரோக்ராம் முடியலை, இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இது உனக்கு தெரியும், இது உனக்கு தெரியும். இஸ் இட் கிளியர்? டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு வரேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? ஐயோட வேல்யூ 0வாப்பா, 0 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. இது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தது j is equal to 0, 0 less than 3, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகுது? c of என்ன பண்ணியிருக்கோம்? ij. அப்போ c of 0 0 equal to a of 0 0 plus b of 0 0. அதானடா அர்த்தம். ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் கூட்டி இதில் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். அதானப்பா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ a of 0 0வையும் b of 0 0வையும் ஆட் பண்ணி c of 0 0ல் ஸ்டோர் பண்ணுங்க. அதுதான்ப்பா மீனிங். இஸ் இட் கிளியர்? அப்போ a of 0 0ல் 1 இருக்குது, b of 0 0ல் 1 இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரணும்? ஃபார்மேட்டு 2ன்னு வரணும். 1 + 1 2ன்னு வந்துடணும். இஸ் இட் கிளியர்? அப்போ செகண்ட் ஸ்டெப்பு ப்ரோக்ராம் எங்கே போவோம்? again it will goes to inner for loop. I is equal to 0, j is equal to 1, 1 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. இப்போ c of ij தானே இங்கே எழுதியிருக்கோம், j ஓட வேல்யூ மாறி இருக்கு. c of 0 1 பார்க்கும் ஈக்குவல் டு a of 0 1, அதானே எழுதியிருக்கோம் ij. அப்போ i ஓட வேல்யூ 0, j ஓட வேல்யூ 1 plus b of 0 1.
ஸோ கிளியர். அப்போ C of 01ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் கூட்டி C of 01ல் போட போகிறோம். C of 01ல் 2 இருக்குது, B of 01ல் 2 இருக்குது. 2 + 2 இஸ் கிளியர். அப்போ 4ங்கிறது இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். புரியுதாப்பா? ஸோ அப்போ C of 01ல் 4ன்னு ஸ்டோர் ஆகிடும். மூணாவது ஸ்டெப் பாருங்கள், ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2, 2 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், C of 02 எப்படி இங்கே 02 வந்துச்சு, ஏன்னா ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2 ஈக்குவல் டு A of 02 அதானே இங்கே பண்ணியிருக்கோம், ப்ளஸ் B of 02. A of 02ல் என்ன இருக்குது, 3 இருக்குது. B of 02ல் 3 இருக்குது. அப்போ 3 + 3 = 6. C of 02ல் 6 ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நாலாவது ஸ்டெப் பாருங்க, I is equal to 0, J is equal to 3, 3 less than 3 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். நாலாவது ஸ்டெப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. இப்போ அஞ்சாவது ஸ்டெப் பாருங்க, அஞ்சாவது ஸ்டெப்பில் என்ன நடக்கும், இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி அவுட்டர் ஃபார் லூப் போகும். எப்போ சார் ப்ரோக்ராம் முடியும்னு கேட்டிங்கன்னா, எப்போ அவுட்டர் ஃபார் லூப் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் ப்ரோக்ராம் விட்டு இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரும். அப்போ I is equal to 1 மாறிடும். 1 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும்போது ஜேவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். 0 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஓகே, அப்போ C of ஐயோட வேல்யூ என்ன, 1, ஜேவோட வேல்யூ 0 ஈக்குவல் டு A of 1 0, A of 1 0 ப்ளஸ் B of 1 0. அப்போ இந்த வேல்யூ C of 1 0 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், A of 1 0 1 + 1 அதானப்பா, இதான B of 1 0, இது A of 1 0. இப்போ 1 + 1 ஈக்குவல் டு 2. ஸோ கிளியர். அப்போ 2ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஆறாவது ஸ்டெப் பாருங்க, ஆறாவது ஸ்டெப்பில் என்ன நடக்கும், ஐயோட வேல்யூ 0 தான், ஜேவோட வேல்யூ இப்போ என்ன நடக்கும்பா, 1ன்னு மாறிடும். சாரி, ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கு, ஜேவோட வேல்யூ 1ன்னு இருக்கு. அப்போ 1 less than 3 பார்க்குறோம். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஐ எம் கோயிங் டு கெட் C of 1 வேல்யூ, A of 1 1 ப்ளஸ் B of 1 1. ஓகே, அப்போ C of 1 1 வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A of 1 1 ப்ளஸ் B of 1 1, தட் இஸ் 2 + 2 4 அப்படிங்கிறத இங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது வந்து எத்தனை, எட்டாவது ஸ்டெப்பாடா, இது வந்து 9வது ஸ்டெப் பாருங்க. I is equal to 1, J is equal to 2, 2 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா C of 1 2 ஈக்குவல் டு A of 1 2 ப்ளஸ் B of 1 2. ஓகே, A of 1 2ங்கிறது என்னப்பா, இதுதான் 3 ப்ளஸ் B of 1 2 3. அப்போ 3 + 3 6. A of 1 2ல் சாரி C of 1 2ல் 6ங்கிறத நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் 10வது ஸ்டெப் பாருங்க, I is equal to 1, J is equal to 3, 3 less than 3 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறதுங்கிறதுக்காக தானே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, அடுத்தது 11வது ஸ்டெப் பாருங்க, ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஏன் சார், இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகிடுது. எகைன் த ப்ரோக்ராம் கோஸ் டு அவுட்டர் ஃபார் லூப். நவ் த I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2, J வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எகைன் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அப்போ J வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. 0 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிட்டு இருக்கேன்ப்பா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது C of 2 0 ஈக்குவல் டு A of 2 0 ப்ளஸ் B of 2 0. ஓகே, அப்போ A of 2 0ங்கிறது என்னப்பா, இந்த 1ம் இந்த 1ம் 1 + 1 is equal to 2.
ஓகே, அப்போ 12th ஸ்டெப் பாருங்கள், முடிச்சிடலாம் டக்குன்னு. 12வது ஸ்டெப்பு I is equal to 2, J ஓட வேல்யூ இப்போ 1ன்னு மாறிடும். ஏன் இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் இன்னும் ட்ரூவாகவே இருக்கு. 1 less than 3 ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. C of 2 1 equal to A of 2 1 plus B of 2 1. A of 2 1 அப்படிங்கிறது என்னப்பா, இதுதானே இந்த பொசிஷன். B of 2 1ங்கிறது என்ன, இந்த 2. அப்போ 2 plus 2 isn't it 4. இங்கே எழுதிட்டேன். C of 2 1 இடத்துல கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் 4. நெக்ஸ்ட் 13வது ஸ்டெப்பு I is equal to 2, J ஓட வேல்யூ 2. அப்போ நான் என்ன வேல்யூ வாங்க போறேன் சொல்லுங்க. C of 2, 2 வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். A of 2 2 plus B of 2 2. 3 plus 3 அதானப்பா, இதுதான் A of 2 2, இதுதான் B of 2 2. அப்போ 3 plus 3 equal to 6. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து C of 2 2ல் 6 நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக 14வது ஸ்டெப் பாருங்கள். I is equal to 2, J is equal to 3 மாறிடும். 3 less than 3 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். 15வது ஸ்டெப்பு எப்போ இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். அப்போ I is equal to 3 மாறிடும். 3 less than 3 கண்டிஷன் ஃபால் ஆகும். இங்கே பாரு, இந்த கண்டிஷனை இங்கே எழுதியிருக்கேன். 3 less than 3 கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. அப்போ ஃபைனலாக இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்கும் போது எனக்கு சி மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ப்ராசஸ் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ப்ராசஸ் முடிக்கும் போது எனக்கு சி மேட்ரிக்ஸில் ஆன்சர் கிடச்சிருது பாரு. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இதுதான் சி மேட்ரிக்ஸ். எனக்கு ஏ மேட்ரிக்ஸ் வாங்கிட்டேன், பி மேட்ரிக்ஸ் வாங்கிட்டேன். இது மூலமாக நான் சி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் நான். அதுக்காக இன்னொரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான்ப்பா. ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus. For J is equal to 0, J less than 3, J plus plus. எடுத்த ஆன்சர் print of percentage of D C of ij. இதை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கான ப்ரோக்ராம். ஃபைனலாக இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு க்ளோஸ் பிரேசஸ் எதுக்குன்னா இந்த ஓப்பன் பிரேசஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கான க்ளோஸ் பிரேசஸ். அப்போ பாருங்களேன்ப்பா, இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கான ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வந்து பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கான ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஏவையும் பியையும் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் ஏவையும் பியையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சிம்பிள், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான். அதை வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டோர் பண்ண ஆன்சரை ஒன்றா எடுத்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் இல்லையாப்பா, அதுக்காக இன்னொரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எப்படிங்கிறத சொன்னோன்னா இன்னும் ரொம்ப லென்த்தியாக போகும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்லிக்கிறேன், எப்படி ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும், ஜேவோட வேல்யூ 0வாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் பண்ணணும், சி ஆஃப் 0 0 வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்போ சி ஆஃப் 0 0 வேல்யூ என்ன இருக்குது, நம்ம ஃபார் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையாப்பா, 2ன்னு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் I is equal to 0, J is equal to 1 இருக்கும். அப்போ C of 0 1 வேல்யூ ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம். இட்ஸ் கிளியர். ஸோ 4ங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அவ்வளோதான்டா, இப்படி தான்டா எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான் திருப்பி வருது பாரு. ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ப்ரோக்ராம் எப்படி தெரியுமா ஈஸியாக படிக்கணும், இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாரு, A of ij, B of ij, C of ij equal to A of ij plus B of ij, ஃபைனலாக C of ij. அவ்வளோதான் என்னோடய ப்ரோக்ராமே, மேட்ரிக்ஸ் அடிஷன் ப்ரோக்ராமே இவ்வளோதான். இதுக்கு தான் நான் இவ்வளோ ப்ராசஸ் எழுதியிருக்கேன். என்ன, எல்லாத்துக்கும் ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்.
ஏ மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதே நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபைனலாக இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். மேட்ரிக்ஸ் அடிஷன் எனக்கு முடிஞ்சு போச்சு. இஸ் இட் கிளியர்? ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதாப்பா? நாளைக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.